இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகமம் 33 அதிகாரம் 28வது வசனம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசியாக அவர் அந்த 12 கோத்திரத்துக்கும் ஆசீர்வாதத்தை கூறுகிறார். அதுல இஸ்ரவேலுக்கு சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவீங்க. யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கும். ஏன்னா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் வாக்கு பண்ணின அந்த கானானை இஸ்ரவேல் ஜனங்க சுதந்திரிக்க போறாங்க. அதனால அந்த எல்லையில அவர்கள் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார்கள்னு சொல்லி மோசே அவர்களை ஆசிர்வதிக்கிறத பாக்குறோம். அப்படி தனித்து ஆசிர்வதிக்கப்படணும்னா அப்போ அந்த எல்லையில இருக்கிற அந்த கானான் தேசத்துல 31 ராஜாக்களை அவங்க எதிர்கொள்ளணும் இல்லையா? அங்க ஏத்தியர், எபூஷியர், கானானியர், பெர்ஷியர்னு 7 விதமான ஜாதிகள் இருக்கு. அத்தனையும் துரத்தி தான் இவங்க அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அதற்கு முந்தின வசனம் பாருங்க, உபாகமம் 33:27. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று உன் சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கானானிலே சுதந்திரித்து சுகமாய் தனித்து வாசம் பண்ணணும்னா கர்த்தருடைய கரம், அவருடைய புயம் அவர்களோடு கூட இருப்பதுதான் அவர்களுக்கு ஆதாரம். அதை கொண்டு அவங்க என்ன பண்ண முடியும்? அவர்களுக்கு முன்னின்று, யாருக்கு முன்னின்று? இஸ்ரவேலு ஜனங்களுக்கு முன்னின்று சத்துருக்களை தேவன் அழித்து போடுன்னு இவர்களுக்கு கட்டளை கொடுப்பாராம். ஏன்னா யோசுவாவை கொண்டுதான் கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார் இல்லையா? அந்த 7 வித ஜாதிகளையும் முறியடிக்கவும் 31 ராஜாக்களை ஜெயிக்கவும் தேவன் யோசுவாவோடு கூட இருந்து அற்புதத்தை செய்தார். அப்போ அவங்க அந்த 31 ராஜாக்களையும் மேற்கொண்டு கானானை சுதந்திரித்தாங்க. அப்போ அழித்து போடுன்னு நான் கட்டளை கொடுப்பேன்றார். அப்போ உன் சத்துருக்களை அவர்கள் கைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய கரத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுத்த போது அவர்கள் அந்த எல்லையை முழுவதும் சுதந்திரிக்க முடிஞ்சது. அப்போ இந்த யுத்தத்தை செய்யணும்னா, அப்ப அந்த யுத்தத்துல ஜெயம் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? உபாகமம் 23:9 சொல்லப்பட்டது போல, நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும் போது தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி இருப்பாயாக. தீமையான காரியங்கள், தீதான காரியங்கள், அதுக்கு நீ விலகி இருக்கும் போது, நீ உன் சத்துருக்கு எதிராக நீ படையெடுத்து போகும்போது தேவன் அங்கே உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. எரேமியா 23:6 பாருங்க, அவர் நாட்கள்ல யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். எப்பன்னா கர்த்தருடைய நாள் வரும்னு வசனம் வருது இல்லையா? அவர் வரும் நாள் இருக்கு. அவர் வரப்போகிறார் மறுபடியும் மகாராஜாவாய். அவர் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படும். அதுங்க சுகமான வாசஸ்தலத்திலே வாசம் பண்ணுன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு இடும் நாமம், கர்த்தருக்கு இடும் நாமம் என்ன? அவர் நீதியாகிய கர்த்தர் என்பதே அவருடைய நாமம். அப்போ அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் நீதியும் நியாயத்தையும் சரி கட்ட போகிறார். யூதாவானது ரட்சிக்கப்படும்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் அவர்கள் நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை சுகமாயிருக்கும் பண்ணும்படியாக அவர்களை நான் ரட்சிப்பேன்ற வாக்கை இங்க கொடுக்கறது பாக்குறோம். அடுத்து நமக்கு சுகமா இஸ்ரவேல் ஜனங்கள் தனித்து வாசம் பண்ணணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்னா அவர்களை மாத்திரம் இல்ல, இன்னைக்கு தேவனை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவருமே அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் அவருடைய இஸ்ரவேலின் ஜனங்களா இருக்கிறோம் இல்லையா? அதனால இன்னைக்கு நமக்கும் அவருடைய கிருபை இருந்தா போதும் இல்லையா? யாத்திராகமம் 33:16 மோசே சொல்றாரு, எனக்கும் அது ஜனங்களுக்கும் உடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது என்பது எதனாலே அறியப்படும்? நீங்க எங்களோடு வருவதனால் அல்லவா? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை மோசேவை கொண்டு தேவன் வழிநடத்தும் போது அந்த வனாந்தரத்திலே இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் பகலிலே அவர் மேக ஸ்தம்பமாகவும் அவர்களோடு கூட இருந்தார். அது எப்படி வந்தது? தேவனுடைய கிருபை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இருந்தது. அப்ப அந்த கிருபையின் மூலமா தான் அவர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவங்க அறிந்து கொள்ள முடிந்தது. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நான் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். அப்ப அவர்கள் தேவனுடைய கிருபை பெற்றவர்கள் என்பது உலகத்துல இருக்கிற மற்ற ஜாதி ஜனங்களும் அறிந்து கொள்ளுவார்கள்னு இங்க மோசே சொல்றத பாக்குறோம்.
அதே போல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சுகமாய் தனித்து வாசம் பண்ணி யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்துல இருக்கோன்றார் இல்லையா. அவன் வானம் பனியை பெய்யும் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்போ நீதிமொழிகள் 5:15-18 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் வெறுக்கிற வழியை, அக்கிரமத்தை அதெல்லாம் நாம வெறுத்து தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது, அப்போ நம்முடைய ஊற்றுகளில் உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தை நீ பானம் பண்ணுன்னு சொல்றாரு. அப்போ நமக்கு உரிமையானவையை நமக்கு தேவன் ஆசீர்வதித்து தராரு இல்லையா. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவின் ஊறுகிற அந்த ஜலத்தையும் நீ பானம் பண்ணுன்னு சொல்றார். உன்னுடைய ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்களில் வீதிகளிலும் பாய்வதாக. நம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய வீதிகளிலும் அதை பாய்வதாக அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அதே நீதிமொழிகள் 5:17 பாருங்க, அவைகள் அந்நியருக்கு உரியவைகளா இராமல் உனக்கே உரியவைகளா இருக்கும். உன்னுடைய ஊற்று தண்ணீரை நீ பருகு, உன் குடும்பத்துக்கு அந்த ஆசீர்வாதம். அது அந்நியருக்கு கிடையாதுன்னு சொல்றாரு. உன் ஊற்றுகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் மனைவியோடு நீ மகிழ்ந்திரு, உன் இள வயது மனைவியோடு மகிழ்ந்திருன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்றாரு. அப்போ நமக்குன்னு ஆசீர்வாதமாய் தேவன் எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அது என்ன பண்ண மாட்டாரு, அந்நியர்களுக்கு கொடுக்க மாட்டாரு. அப்போ நாம அக்கிரமங்களையும் பாவங்களையும் அசுத்தங்களையும் விட்டு விலகும் போதும், கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போதும் தேவன் நம்முடைய ஊற்றுக்கண்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கிணற்றின் தண்ணீரை நாம் பருக முடியும் இல்லையா. அதுதான் இன்னைக்கு நமக்கும் வாக்கு பண்றாரு. இங்க யோசேப்பை மோசே ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, உபாகமம் 33:13 பாருங்க, யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் அதன் நிறைவு இருக்குமா. அப்போ தேவன் யோசேப்பை அப்படியாக ஆசீர்வதிக்கிறார். வானத்தின் பனி ஆழத்தில் உள்ள நீரூற்றெல்லாம் யோசேப்பின் சந்ததிக்கு போகின்றார். அதை நிறைவை கொடுக்கும் அருமையான தானியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அதே போல முட்செடியில் எழுந்தருளினவரின் தயையை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தமானவர்களுடைய உச்சந்தலையின் மேலும் அது வருன்றார். ஏன்னா மோசேக்கு முட்செடியின் மூலமாய் கர்த்தர் வெளிப்பட்டு அவருக்கு வார்த்தைகளை கொடுத்தார் இல்லையா. அந்த ஆசீர்வாதம் யோசேப்பின் சிரசின் மேலும் அவனுடைய சகோதரர்கள விசேஷமானவர்களுடைய சிரசின் மேலும் அந்த ஆசீர்வாதம் தங்கொன்றாரு. இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் உரித்தாக சொன்ன ஆசீர்வாதங்கள். அதே போல உபாகமம் 7:8 பாருங்க. இப்போ இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டதை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினாலே உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் நின்று அதன் ராஜாவாகிய பார்வோனின் நின்றும் உங்களை மீட்டு கொண்டார். அப்போ முதலாவது உங்களை எகிப்தின் அடிமைத்தன ஆவியிலிருந்து, எகிப்தின் விக்கிரக கிரியைகள் இல்லையா, அந்த அசுத்தங்களில் இருந்து தேவன் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குறார். இன்னைக்கும் நம்மளுடைய பாவ அக்கிரமங்களிலிருந்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மை ரட்சித்து அவர் கிருபையினாலே நம்மையும் மீட்டு இருக்கிறாரு. அப்ப அடிமைத்தன வீடாகி அந்த பாவ வீட்டிலிருந்து நம்மையும் இன்றைக்கு விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் பாவங்களிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்தும் பார்வோனுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சித்த தேவன் இன்னைக்கு நம்மையும் ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இஸ்ரவேலை எப்படி தனித்து சுகமாய் வாசம் பண்ணுமோ அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கடைசியாக இந்த ஏசாயா 32:18 சொல்லப்பட்டது போல, என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்ற இந்த வாக்கு தத்தத்தின்படியும் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை சமாதானமான எல்லையிலே வைப்பார். அவர்களுக்கு நிலையான வீடு வாசலை கொடுப்பார். அவர்கள் அமைதியாய் தங்கும் இடத்திலே குடியிருப்பார்கள். ஆமீன்.